உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல, ஊடக நிகழ்ச்சிகள்ல, யூடியூப் சேனல்ல, பேட்டிகள்ல சில மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த கருணாநிதித்தன பாலிடிக்ஸ பண்ணாத, முரசொலி காலகட்ட பாலிடிக்ஸ பண்ணாத இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற 2K கிட்ஸுகளுக்கு கருணாநிதித்தனம் அப்படின்னா என்னன்றது பெரும்பாலும் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. ஸோ கருணாநிதித்தன பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்றத இப்போ ஒரு வீடியோ பிளே பண்றேன். இந்த வீடியோவை நீங்க பாருங்க, உங்களுக்கே ஈஸியா புரியும். அன்பார்ந்த தோழர்களே, அரியலூர் மாவட்டத்தினுடைய குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இன்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் அவதூறாக பேசிய ஆண்மையற்ற பொறுக்கி ராசா அவர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக குன்னம் தொகுதியில் குன்னம் மாவட்ட செயலாளர் அண்ணன் அன்பானந்தம் தலைமையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திமுக ரவுடிகளை வைத்து ஸ்டாலின் அவர்கள் திமுக ரவுடிகளை வைத்து விசிகாவை கல்லாலும் செருப்பாலும் அடிக்க கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். 10 ஆண்டுகாலமாக உங்களுக்கு அட்ரஸ் கிடையாது. அனாதையாக நின்ற திமுக ஒரு இயக்கத்தை நாங்கள் அனாதையாக இருந்த திமுகவை நாங்கள் ரெக்கக்னிஷன் பண்ணி சேரி மக்களுடைய ஓட்டை வாங்கி உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களும். ஆகவே இன்றைய சூழலில் உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து அறிக்கை விட துப்பு இல்லாத முதல்வர் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்களே, இனி திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சேரியில் கூட இயங்காது என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். திமுக போன்ற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தற்போதைய சூழலில் அனைத்து மக்களுக்கும் ஒரு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் நாங்கள் தற்பொழுது அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் புதிய முதல்வர் வரக்கூடாதா? மீண்டும் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. 8 அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறாரு. ஏன் உங்களால் செய்ய முடியும்? போலி திராவிட மாடலை உருவாக்கி போலி அரசை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் தலித்து மக்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துவ சுவையை சுவைக்க கூடாதா? உங்களுக்கு காலம் முழுக்க நாங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமா? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நீங்கள் உங்களுடைய கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி தொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு விலக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, நீங்கள் 75 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்தேன் என்று சொல்கிறீர்களே, இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு தெரிகிறது. நீங்கள் இந்த சமூகத்தை வைத்து பிழைப்பு நடத்தியிருக்கிறீர்கள். சமூக விரோதியான ராசாவுக்கு துணை போகக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, நீங்கள் உண்மையிலுமே திராணி இருந்தால், உங்களுக்கு திரகாரம் இருந்தால், நீங்கள் உள்ளபடியே ராசாவை நேரம் பதவியில் இருந்து எடுத்திருக்க வேண்டாமா? ஆதவ அர்ஜுனா திமுக தலைமைக்கு எதிராக பேசிவிட்டார் என்று எங்களுடைய தியாக தலைவர் உடனடியாக கூட்டணி மாண்பை மதித்து ஆதவ அர்ஜுனா அவர்களை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்தார். உங்களுக்கு ஏன் திராணி இல்லை, தெம்பு இல்லை? உங்களுடைய அறிவுறுத்தலின் படித்தானே நாங்க ஆதரவு கொடுத்தோம். ஏன் ஆட்சியில் அதிகாரம் வரக்கூடாதா? ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் அதிகாரம் பெறக்கூடாதா? 8 தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஏன் நீங்கள் செய்யவில்லை? திமுக ரவுடிகளை வைத்து விடுதலை சிறுத்தைகளை ஒடுக்கிவிடலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். அது பகல் கனவு. ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலை ஒருபோதும் எவனாலும் தீர்மானிக்க முடியாது. ஆகவே இனிவரும் காலங்களில் திமுக ஒரு அட்ரஸ் இல்லாத இயக்கம். 10 ஆண்டுகள் அட்ரஸ் இல்லாமல் கடந்த திமுகவுக்கு நாங்கள் அட்ரஸ் கொடுத்து அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்தவர் திருமாவளவன். அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய திமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு மேனாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் உடனடியாக அவர்களை கட்சியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி குன்னம் தொகுதியில் மாபெரும் கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் ராசா அவர்கள். நீலகிரி இங்கே பிழைக்க வழி இல்லாமல் உன்னை இங்கே பொது தொகுதியாக்கி பொது தொகுதியில் நிக்க உனக்கு திராணி இல்லை, பறையனுக்கு தெம்பு இல்லை என்று கலைஞர் உங்களை தூக்கி நீலகிரியில் பாட்டினாரு. அதற்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தமா செய்கிறாயா? வீடியோ பாத்தீங்களா? அதாவது இந்த மேட்ரு என்ன அப்படின்னா,
தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு கொடுத்து அதன் மூலமாக அமைச்சரவையில பங்கு எடுத்திருக்கிறாங்க. சோ இதனை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஆராசா அவர்களை வைத்து முதல்ல ஆபாசமாக பதிவுகள் பதிவிட சொன்னாங்க. ஆராசா சுயமா பதிவு போட்டாருன்னு மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தான் ஆராசா அவர்களை இது போன்ற ஆபாச வார்த்தைகளை போட்டு நீ பதிவு பண்ணு என்பதாக அவர்கள் வலியுறுத்தி இருப்பார்கள். ஏன்னா ஒரு தலைமையை மீறி ஒரு ஆள் எதுவுமே செய்ய முடியாது. சாதாரண தொண்டர்கள் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வேற. ஆனா ஒரு கட்சியில இருக்கிற முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஆராசா அவர்கள் இது போன்ற ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினுடைய வழிகாட்டுதல் இல்லாம அது போன்று பதிவுகள் பதிவேற்றம் செய்திருக்க முடியவே முடியாது. சோ விசிகா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்தத புணர்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஆபாச வார்த்தைகளை பதிவேற்றங்கள் செய்து ஆராசா அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் மற்ற யாருமே இது போன்று பதிவுகளை பதிவு பண்ணல? திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஹையர் பொசிஷன்ல இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருமே விடுதலை சிறுத்தை கட்சிய புணர்ச்சி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்யவில்லை. எதற்காக ஆராசாவை தேர்ந்தெடுத்து இது போன்ற பதிவுகள் பதிவு செய்ய சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம்? என்ன காரணம்? ஏன்னா ஆராசா அவர்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். சோ ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவரை வைத்து விடுதலை சிறுத்தை கட்சி விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பித்துக் கொள்ளும். சோ விசிகாக்குள்ளேயே குறிப்பிட்ட அந்த சாதிகளுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக ஆராசா அவர்களை முன்னாடி வச்சு இது போன்ற கருத்துக்களை சொல்ல சொன்னாங்க. சோ அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருணாநிதித்தனம் சொல்றது. இப்ப தெரியுதா கருணாநிதித்தனம் அப்படின்னா என்னன்றது தெரியுதா? சோ அன்னைக்கு ஆபாச வார்த்தைகள் போட்டு இந்த மாதிரி பதிவுகள் பதிவு பண்றாரு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி அறவழியில போராட்டம் பண்றாங்க. பெரம்பலூர்ல குன்னம் தொகுதியில அறவழியில ஆராசா அவர்களை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. ஆனா ஆராசா அவர்கள் ஆட்களை ஏவி விட்டு உள்ளுக்குள்ள ரவுடிசத்தை மேற்கொண்டார் அப்படின்ற மாதிரி அந்த போராட்டத்தில் இருந்த நபர்கள் சொல்றாங்க. அப்ப இதுதான் கருணாநிதித்தனம், இதுதான் கருணாநிதித்தனம். திமுக ஆண்டாண்டு காலமாகவே இது போன்று கருணாநிதித்தனத்தை தான் தொடர்ச்சியாக இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நீங்க இப்ப நல்லா பாத்தீங்கன்னா விசிகாவுக்கு ஆராசா அவர்களை வைத்து விமர்சனம் பண்ண வைப்பாங்க. இதே வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லாட்டி பாமக கட்சிக்கு திமுக என்ன பண்ணுவாங்கன்னா சிவசங்கர் அவர்களை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா விமர்சனம் பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி இங்க துரைமுருகனை வைத்து விமர்சனம் பண்ண வைப்பாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களை வைத்து விமர்சனம் பண்ண வைப்பது. இதுவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாச்சும் கருத்து பேச வைக்கணும் அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்துல இருக்கிற அப்துல்லா அவர்களை வைத்து விமர்சனம் பண்ண வைப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களை வைத்து மற்ற எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சிக்கு விமர்சனம் பண்ண வைப்பது. சோ இதுதான் கருணாநிதித்தனம். ஒரு சமுதாயத்துக்குள்ள இருவேறு பிளவுகளாக பிரிப்பதுதான் கருணாநிதித்தனம். சோ இந்த கருணாநிதித்தனத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். விரக்தி, முழுக்க முழுக்க விரக்தி, வைத்தெரிச்சல், ஒவ்வொரு நாளுமே அனுதினமும் புலம்புவதை பார்க்க முடிகின்றது. 22 கட்சிகளை கூட்டணி சேர்த்து வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியிலேயே வெற்றி பெற முடியவில்லை என்றால் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்க பரிசீலனை பண்ணாம மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே அழிக்கின்ற வேலையில உள்ள புகுந்து கருணாநிதித்தனம் பண்ற வேலையில ஈடுபட்டீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரப்போகும் காலங்கள்ல ஒருபோதும் எழும்பவே முடியாது. சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி சொல்லி கூறி கூறி எத்தனை ஆண்டு காலம் இங்க இருக்கிற மக்களை இது நாள் வரைக்கும் நீங்க ஏமாத்தி இருக்கிறீங்க. நாங்க தான் சமூக நீதிய பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக உங்க கூடவே பயணித்த கட்சிகளுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவம் வழங்காம இத்தனை நாட்களாக நீங்க ஏமாத்தி இருக்கிறீங்க. இதான் ஃபேக்ட். உடனே சில பேர் எழுதுறாங்க, அதாவது பிரதிநிதித்துவம் அப்படின்னா இப்ப 8 அமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க தெரியுமா, இது பேரு பிரதிநிதித்துவம் கிடையாது, இது சந்தர்ப்பவாத பிரதிநிதித்துவம் அப்படின்ற மாதிரி சில பேர் எழுதுவதை காண முடிகின்றது. அந்த சந்தர்ப்பவாத பிரதிநிதித்துவத்தை கூட ஏன் நீங்க பண்ணல, ஏன் திமுக பண்ணல? பீகார்ல சமீபத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு. அங்க இருக்கிற சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு அங்க பாஜக எத்தனை சீட்டை வழங்கினாங்க? 28 சீட்டை வழங்கினாங்க. ஒரு சனாதனத்தை கடைபிடிக்கின்ற பாஜகவே 28 சீட்டுகளை வழங்குறாங்க அப்படின்னா அப்ப இங்க சமூக நீதியை கடைபிடிக்கின்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கின்ற, பெரியாரியத்தை கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கி இருக்க வேண்டும்? நீ சனாதன கட்சி, நீயே இவ்வளவு தொகுதி கொடுக்குற அப்படின்னா நான் சமூக நீதி கட்சி, நான் இத்தனை தொகுதி வழங்குறேன் பாரு, நான் அமைச்சர்களை பங்கு கொடுக்கிறேன் பாரு என்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்ச மினிமம் காமன் புரோகிராம் உருவாக்கி இந்த கூட்டணியில வெற்றி பெறுகின்ற எல்லாருக்குமே அமைச்சர் பதவிகள் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனா என்ன பண்ணீங்க? ஆங்கில பத்திரிகையில உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னீங்க? கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது,
இப்ப எப்படி ஒத்து வந்துச்சு? விஜய் அவர்கள் எப்படி ஒத்து வர வச்சாரு? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இங்க அமைச்சரவையில தாவேகா பங்கு கொடுத்ததை பொறுத்து கொள்ள முடியாம எப்படிலாம் கருணாநிதி தன வேலையை பார்ப்போமோ அந்த வகையில் எல்லா வகையிலுமே கருணாநிதி தன வேலையை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்பட்டு கொண்டிருக்கின்றது. வட மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை தேடுவார்களோ, கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகமே அதே மாதிரிதான் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயுமே பிளவுகளை ஏற்படுத்துவது, ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயுமே பிளவுகளை ஏற்படுத்துவது, ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு சாதியை சார்ந்தவர்கள் வச்சு பதில் சொல்ல வைப்பது. சோ இதன் மூலமாக கலவரங்களை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சங்கித்தனமான வேலையை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு பெரம்பூர்ல குன்னம் பகுதியில ஆராசாவுடைய ஆதரவாளர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் மேல தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு பாலிடிக்ஸ், எவ்வளவு பெரிய கேவலமான பாலிடிக்ஸ். நான் தவறு செஞ்சேன் அப்படின்னா, ஆமா நான் தவறு செஞ்சேன், நான் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தினேன், அதிமுக பாமக அதுக்கப்புறம் நாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு எம்எல்ஏ சீட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு எதிராக ஆட்சி அமைக்கலாம், அந்த மாதிரி ஒரு சங்கித்தனமான ஸ்கெட்ச் போட்டேன், இது உண்மைதான் என்று நீங்க ஒப்புக்கொண்டு போங்க, ஆமான்னு ஒத்துக்கிட்டு போங்க. தாவேகா ஆட்சிக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, எனக்கு வயிறு எரியுது, அதனாலதான் இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தேன், அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே போனாங்க, கம்யூனிஸ்டுகள் வெளியே போனாங்க, காங்கிரஸ் வெளியே போனாங்க, ஐயுஎம்எல் வெளியே போனாங்க. இது மாதிரி நீங்க ஒப்புக்கொள்ளுங்கள். ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னா உங்க மேல ஒரு நன்மதிப்புகள் வரும். நான் ஏதோ ஒரு அவசரத்துல முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நன்மதிப்புகள் வரும். ஆனா அதை விட்டுட்டு இதை சமாளிப்பதற்காக எவ்வளவு கேவலமான அரசியல் தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. இது ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு கேவலமான சந்தர்ப்பவாத அரசியல் அவங்களுக்கு தென்படவில்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருணாநிதித்தனம், முரசொலித்தனம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. சோ இது போன்று கருணாநிதித்தனத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்குமேயானால் தமிழ் சமுதாய மக்கள்கிட்ட இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அந்நியப்படும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.